ஜெர்மனியின் கொலோன் ஆசென்டோர்ஃப் நகரில் உள்ள ஒரு பாடசாலையில் இலங்கை தமிழ் இளைஞர் உட்பட 2 ஜெர்மன் ரப்பிஸை பயன்படுத்தி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தி வருகின்றனர். ரப்பின் ஜெர்மன் என்ற இந்த தனித்துவமான திட்டத்தை கெவின் கிரன் மற்றும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த நிகா ஸ்ரீரங்கநாதன் ஆகியோர் இணைந்து தொடங்கியுள்ளனர். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுகிறது. மாணவர்கள் வழக்கமான கவிதைகளை மட்டும் படிக்காமல் தங்களுக்கு பிடித்தமான ரப் பாடல்களை பகுப்பாய்வு செய்கின்றனர். இதன் மூலம் பாடல் வரிகளின் ஆழமான பொருளை புரிந்து கொள்ளுதல், இலக்கிய நயங்கள் மற்றும் ஸ்டைலிஸ்டிக் சாதனங்களை கண்டறிதல், வாசிப்பு திறன் மற்றும் சொல்லகராதியை வளர்த்துக் கொள்ளுதல் போன்ற திறன்களை வளர்த்துக் கொள்ள முடியும் என ஸ்ரீரங்கநாதன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை தொடங்கிய நிகாஷ் மற்றும் கெவின் ஆகிய இருவரும் கொலோன் ஷோர்வீலர் என்ற பகுதியில் வளர்ந்தவர்களாகும். அங்கு குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் அதிகம் வசிக்கின்றனர். நிகா ஸ்ரீரங்கநாதன் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவராகும். இவரது பெற்றோர் ஜெர்மனிக்கு இடம்பெயர்ந்த போது முதலில் அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் பெரும் சவால்களை சந்தித்தனர். தற்போது பொறியியலாளராக விரும்பும் நிகாஷ் முறையான வாய்ப்புகள் கிடைக்காத இளைஞர்களுக்கு தகுந்த ஆதரவு தேவை என்பதை உணர்ந்து இந்த முயற்சியில் இறங்கியுள்ளார். உயர்கல்வி கற்காத பெற்றோரின் பிள்ளையான கெவின் விளையாட்டு மூலம் மற்றும் கலை மூலம் தனது முன்னேற்றத்தை கண்டவர். சாதாரண ஜெர்மன் வகுப்புகளை விட இந்த ரப் வகுப்புகளில் நாங்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் என மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இசை அவர்களின் அன்றாட வாழ்வோடு இணைந்திருப்பதால் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடிகிறது. சில ரப் பாடல்களை வன்முறை அல்லது போதைப்பொருள் குறித்த வரிகள் இருப்பதை ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இருப்பினும் அத்தகைய விடயங்கள் மறைக்காமல் அவற்றை வகுப்பறையில் வெளிப்படையாக விவாதிப்பதும் அது குறித்த விமர்சன ரீதியான சிந்தனையை மாணவர்களிடம் உருவாக்குவதும் நல்லது என திட்டத்தை முன்னெடுப்பவர்கள் நம்புகின்றனர். இந்த திட்டத்திற்கு கிடைத்துள்ள பெரும் வரவேற்பை தொடர்ந்து விரைவில் கொலோன் நகரில் உள்ள மற்ற பாடசாலைகளுக்கும் இதனை விரைவுபடுத்த நிகாஷ் மற்றும் கெவின் திட்டமிட்டுள்ளனர்.